ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி என்னோட 180 days கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வெரி கிளாட், மகிழ்ச்சிங்க. ஸோ என்னோட சேனல் உன்னை பற்றி யோசிப்பீங்க இவ்வளோ ஒரு சொல்ல உங்களுக்கே தெரியும். எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி உங்களை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் என்னென்னா ரெஸ்பான்ஸ், பதில். ஒருத்தவங்க நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணால் நாமளும் திரும்ப அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். இது எல்லா விதத்துலேயும் பொருந்தும். ஸோ ஒரு வேலையாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் ஒரு விஷயமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு பண்ணுறாங்களா உடனே நீங்களும் ரெஸ்பான்ஸ் பண்ணிடுங்க. ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு பண்ணலையா நீங்களும் ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க, விட்டுருங்க. அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் பண்ணிடுங்க. ரெஸ்பெக்ட்டுக்கும் ரெஸ்பான்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரெஸ்பெக்ட்னால் மரியாதை, சரிங்களா? ரெஸ்பான்ஸ்னால் பதில். ஸோ மரியாதை பார்த்திங்கன்னா அவங்களா கொடுக்கணும், நம்மளாம் கேட்டு வாங்கக்கூடாது. அது ரெஸ்பெக்ட். ஸோ ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஒருத்தவங்க தானாக கொடுப்பாங்க, அதை நாம் திருப்பி கொடுக்கணும் அவங்களுக்கு. புரியுதுங்களா? அதுதான் அன்பு. எதுவாக இருந்தாலும் சரி, நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நாம் நின்று நிதானமாக ரெஸ்பான்ஸ் பண்ணணும். கண்டிப்பாக அவங்களுக்கு நாம் பதில் சொல்லிட்டு தான் வரணும், சரிங்களா? நமக்கான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்போது நாமளும் நின்று ரெஸ்பான்ஸ் பண்ணுறது தானே நல்லது. ஸோ நல்ல விஷயத்தை எப்பயுமே நாம் யார் சொன்னாலும் ஏற்றுக்க வேண்டும். ஸோ எப்பயுமே ரெஸ்பான்ஸ் நமக்கு பண்ணுறாங்கன்னா நாமளும் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அதுதான் முக்கியமானது. வாழ்க்கையில் முக்கியமாக நாம் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம், நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறவங்கள நாம் என்றைக்குமே மறக்கக்கூடாது. ஸோ அதேமாதிரி நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறவங்கள நம்ம அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். புரியுதுங்களா? இது ரெண்டையுமே நம்ம மறந்துடக்கூடாது. உங்கள் சுகன்யா. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் வரும். பாய். சில உங்கள் சுகன்யா.